சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் என்ன இன்றைக்கு ஒரு சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறது. நான் இன்னைக்கு என்னுடைய திறமையினால நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவுடனே உடன் சுதந்திரா இருக்குன்னா பிதா இயேசுவுக்கு ஏதோ ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சொத்துல பங்கை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார். சொத்துக்கு சுதந்திரவாளி இயேசுவா மட்டும் இருந்தாரு. ஆனா இப்ப என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உடன் சுதந்திரனா மாத்தி. இந்த சொத்துக்கு யாரும் பங்காளி ஆயிப்போனா, நானும் பங்காளி. சொத்துல எனக்கு என்ன உண்டு, பங்குண்டு. இயேசுவினுடைய ஆவி எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கே நிறைவை கட்டவிழ்த்து விடும். ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு என்னெல்லாம் வாய்த்ததோ அதையெல்லாம் உனக்கும் என்ன செய்யும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை திரும்பும். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவுக்கு ஒரே குமாரன் யாரு? இயேசு. பிதாவினுடைய ஒரே குமாரன் யாரு? இயேசு. அந்த ஒரு குமாரன் அவர் மட்டும்தான் அவருக்கு பிதாவிடத்திலிருந்து பிறந்தவராக இருந்தார். அந்த ஒரு குமாரன் மட்டுமே பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருந்தார். அவர் சிலுவைக்கு வந்தார். அவர் மொத்த மனுக்குலத்திற்காக தன்னை பாவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாவ மன்னிப்பை அடைந்து என்ன செய்கிறார்கள்? மீட்பை பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இன்றைக்கு நம்மை பாவங்களற என்ன செய்திருக்கிறது? கழுவி இருக்கிறது. நான் நேற்று செய்த பாவமாக இருந்தாலும் சரி, நான் இனி செய்ய போகிற பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் இயேசுவினுடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது? கழுவி இருக்கிறது. நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்பது வெறும் பரலோகத்திலே எனக்கு ஒரு இடம் அல்லது அங்கே பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு கொடுக்கப்படுவதற்கானது அல்ல. நான் கழுவப்பட்டிருக்கிறேன், பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனாக மாறி இருக்கிறேன், அவருடைய வாரிசாக மாறி இருக்கிறேன் என்பது எதை போதிக்கிறது என்றால், எதை கூறுகிறது என்றால், இந்த பூமியிலே நான் எப்போ இயேசுவை என் உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பாவங்களற கழுவப்பட்டேனோ அப்பையிலிருந்தே, அந்த நிமிடத்திலிருந்தே இந்த பூமியில் நான் ஒரு வெற்றிகரமான, நான் ஒரு ஆசீர்வாதமான, நான் ஒரு ஆரோக்கியமான, நான் சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்வை வாழ எனக்கு பரலோகத்தின் தேவன் வழிவாசலை வைத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு என்னெல்லாம் வாய்த்ததோ அதையெல்லாம் உனக்கும் என்ன செய்யும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வாய்க்கும். இயேசு போய் தோத்து போனாருன்னு சொல்லி 33 வயசுல ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? அவரால் நடக்க முடியாம போச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியம் இந்த சொல்ல முடியுமா? ஒரே ஒரு இடத்துல இயேசு என்ன செய்தார் என்றால், அற்புதங்களை ரொம்ப கம்மியாக நடந்தது. ஏன்னா அது அவர் ஊர்க்காரங்க, அவர் வீட்டுக்காரங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் யோசேப்பு மரியாளை பற்றி தெரிஞ்சவங்க. யாருக்கு அற்புதம் செய்ய முடியாது தெரியுமா?
யாருக்கு அற்புதம் நடக்காதுன்னு சொல்கிறேன்? உங்களுக்கு தெரியாதா பாஸ்டர் யாருன்னு? எல்லாம் பாஸ்டர் தெரியும். பாஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப எங்களுக்கு தெரியும். இந்த எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்க போகிறது. ஏன் நடக்காதுன்னா இவங்க தான் பாஸ்டர் தெரியுமே. பாஸ்டர் தெரிகிறதுனால ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் வாயிலிருந்து கடவுளோட வார்த்தை வருதே அது தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா பாருங்க, இயேசு போய் அற்புதம் செய்ய போயிருக்கிறாரு. இவன் தச்சன் மகன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவன் வேலையை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இவங்க சொந்தக்காரங்க இன்னை வரைக்கும் நம்ம ஊருக்குள்ளே தானே இருக்காங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்காங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும்ல, நமக்கு இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார், அவரை பற்றி தெரியும். அது உங்கள் வீட்டு பாஸ்டர் பக்கத்தில் இருந்தவர் வேற, இப்போ இருக்கிறவர் வேற. ஹலோ, இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏசுனாரே சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசியானவன் எங்கே தான் அசிங்கப்படுவான்? அவன் குடும்பத்தில் தான் அசிங்கப்படுவான். அப்போ நல்லா கவனிங்க, தெரிகிறதுனால இல்லை, அந்த வார்த்தை அநேகருக்கு அற்புதம் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் இயேசுவை ரொம்ப மாம்சத்தில் புரிஞ்சு வச்சுருந்தாங்க, ஆவியில் இயேசுவை என்ன செய்யலை. ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவர் வர்றாரு. யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் உன்னிடத்தில் உண்டே. அதே மனுஷன் சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறான். இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவனே இதை உனக்கு, சத்தமாக சொல்லுங்க, வெளிப்பாட்டு அறிவு. எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பாடு. இயேசு என்ன செய்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு, இயேசு என்ன எனக்கு என்ன செய்ய முடியும் என்ற வெளிப்பாடு. இதெல்லாம் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது. நான் என்ன ஜாதியாக இருந்தால் அது உங்களை என்ன ஆசீர்வதிக்க போகுது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, நான் என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, நான் என்ன பின்னணியாக இருந்தால் என்ன, எது உங்களை ஆசீர்வதிக்க போகுதுன்னா, என்னுடைய சாதி வந்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல, என்னுடைய பின்னணி வந்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல, என் குடும்பத்தில் 10 பேரை தெரிகிறதுனால அது உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்ல. எது உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்னா, நான் பேசுகிற பொழுது இயேசு வெளிப்படுகிறாரே, அந்த இயேசு உங்களுக்கு வெளிப்பாடாக மாறுவாரானால் அது உங்களை ஆசீர்வதிக்கும். என்னைய பர்சனலாக மாம்சமாக ரொம்ப தெரிஞ்சுக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது முதல் நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். இவன் எபிரேயன், இவன் கிரேக்கன், இவன் அந்நியன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்று தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு, அந்த மரணம், அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் என்ன இன்றைக்கு ஒரு சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறது. என்னை தேவனுடைய சுதந்திரவாளியாக மாற்றி இருக்கிறது, தேவனுடைய வாரிசாக மாற்றி இருக்கிறது. எனக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு சொத்து வைக்காமல் போகலாம், ஒருவேளை என்னுடைய கணவன் சொத்து வைக்காமல் போகலாம், ஆனால் என்ன பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு? வேதம் சொல்லுகிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை பிரித்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்து விட்டார். இப்போ நான் எங்கே இருக்கேன்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். எல்லாத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த இயேசுவனுடைய ராஜ்யத்தில் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, மொதல் காரியம் குறைவில்லாதது தான் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்கள், குறை இல்லாதது, குறைவில்லாதது. அது பணத்தில் குறை இருக்காது, சந்தோஷத்தில் குறை இருக்காது, மகிழ்ச்சியில் குறை இருக்காது, உயர்வுகளில் வெற்றிகளில் குறைவில்லாதது தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவன் என்ன செய்திருக்கிறாரு? இன்னொரு இடத்துல ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு அத்தி மரமாகிய என்னை அவர் என்ன செய்துட்டாரா? என்னை ஒலிவ மரத்தோட கனெக்ட் பண்ணிட்டாரு. என்னைய தேவன் வந்து என்ன செஞ்சா, காட்டில் இருந்த ஒரு மனுஷனை என்னைய கடவுள் வந்து கனி கொடுக்குற ஒரு மரத்தோட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரத்தோட என்ன செஞ்சிட்டாரு? நான் இன்னைக்கு என்னுடைய திறமையினால நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினால எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்க, எனக்கு சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்ட எனக்கு
ஆசீர்வாதம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, உயர்வு உண்டு, செழிப்பு உண்டு. தானே பேராமன் சொல்றீங்க? மனதில் ஆழமாக வச்சுக்கோங்க. அநேக தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இந்த 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 மாதிரி நம்ம பேசுகிற பொழுது அநேக தேவ பிள்ளைகள் கேலி பண்ணி சிரிக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க ஆண்டவர் சொன்னது 2 காரியம்தான். ஒன்று, உலக பொருளால் ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது. ஒன்று தேவனுக்கு, இன்னொன்று யாருக்கு? உலக பொருளுக்கும். அப்போ உலக பொருளுக்காக நீங்கள் ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னா நீங்கள் 2 எஜமானுக்கு என்ன செய்றீங்க? அவங்களுடைய தவறான புரிதல் பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 2 எஜமான்ன்றது வேற. ஆண்டவர் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. 2 எஜமான். ஹூ இஸ் யோர் பாஸ்? உலக பொருள் உன்னோட பாஸா அப்படின்னா, உலக பொருள் பாஸா இருக்கிறவன் பலவிதமான ரீதியில் பொருளை ஈட்டுவான். தேவன் என்னுடைய பாஸ்ன்னு சொல்றவங்க உலகம் செய்கிற எந்த வேலையும் செய்யாமல் தேவன் சொன்ன வழியின்படியே நீதியாக நியாயமாக பொருளை ஈட்டுவார்கள். திருப்பி சொல்கிறேன், உலகம் 2 எஜமான்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கலாம்ன்றது உலகம். திருப்பி சொல்கிறேன், எப்படினாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறது, இப்படி தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுவது வேதம். நீதியாக தான் என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். விசுவாசத்தை தான் என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். உலகத்தான் சொல்கிறான். நம்ம 2 எஜமானுக்கு நம்ம என்ன செய்கிறதில்ல? ஊழியம் செய்கிறதில்ல. ஏன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறதில்ல அப்படின்னா, நாம் நம்மளுடைய மனதில் தேவனை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறதுனால நீதியாகவே நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பணத்தை என்ன செய்கிறோம்? சம்பாதிக்கிறோம். சரி, ரைட், கவனிங்க நல்லா. இன்னும் நான் போகிறேன். நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறதுக்கோ வேதம் காட்டுகிற வழிமுறைகளை முதல்ல ஃபாலோ பண்ணணும். நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்ம என்ன செய்து விட்டார் என்றால், அடிமையாக இருந்த நம்மளை, பாவத்தில் மரித்திருந்த நம்ம தேவன் அவருடைய குமாரனாக மாற்றிவிட்டார். இப்போ அந்த மாற்றுறதுனால என்ன நடக்குது? கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி? இயேசுடைய ஆவி. யாருடைய ஆவி? இப்போ எனக்குள்ள யாரோட ஆவி இருக்கு? சொல்லுங்க, இயேசுடைய ஆவி. இயேசுடைய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் இயேசுடைய ஆவி என்ன செய்யும்? பூர்த்தி செய்யுமா செய்யாதா? 5 அப்பம் 2 மீனை இயேசுவனுடைய ஆவி பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், இது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறதா? எங்கெல்லாம் இயேசுவனுடைய ஆவி இருக்கோ அங்கெல்லாம் குறைவு நிறைவாக மாறும். தண்ணீர் திராட்சரசமாக. எங்கே உங்களுக்குள்ளே இயேசுவனுடைய ஆவி இருக்குமே ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் குறைவுகளை தேவன் நிறைவாக என்ன செய்வார்? எத்தனை பேராமின்னு சொல்றீங்க? வெற்று படகு இரவு முழுவதும் தோல்வி. ஆனால் தேவன் அந்த படகை என்ன செய்தார்? மீன்களினாலே நிரப்பினார். எத்தனை பேராமின்னு சொல்றீங்க? இயேசுவனுடைய ஆவி எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கே நிறைவை கட்டவிழ்த்து விடும். நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள இயேசுவனுடைய ஆவி இருக்கு. ஏனென்றால் குமாரனுடைய ஆவிய பிள்ளை தகப்பனும் அவர் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசுவனுடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துல குறைவை அக்செப்ட் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, குறைய என்ன செய்யக்கூடாது? முதல்ல குறைய என்ன செய்யக்கூடாது? அக்செப்ட் பண்ணவே கூடாது. தேவன் சொல்றாரு, சகலவற்றையும் தேவன் சம்பூர்ணமாக என்ன செய்யறாரா? கொடுக்கிறாரா. அப்போ நீங்க ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் குறைவை பிசாசு கொண்டு வருகிற பொழுதே எந்த குறைவு வந்தாலும் இதுக்கு பின்னாடி வேலை செய்யறது யாரு? சாப்பாட்டு இல்லைன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா எப்பெல்லாம் குறைவு வருதோ அப்பெல்லாம் அவருடைய அற்புதத்தை என்ன செய்றார்? தேவன் என்ன செய்றாரு?
காட்டுகிறார். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போல்லாம் நீங்கள் குறைவுபட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்க போகிறார். ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஏன்னா இயேசுவனுடைய ஆவி உங்களுக்குள்ள. நீங்கள் இப்போ உங்கள் பர்ஸை பார்த்து பேசணும். எப்போல்லாம் உங்கள் பர்ஸ் எம்டி ஆகுதோ அப்போல்லாம் உங்கள் பர்ஸை பார்த்து பேசணும். என்ன பேசணும்? எனக்குள்ள இயேசுவனுடைய ஆவி இருப்பதனால என்னுடைய பர்ஸ் குறைவாக இருக்காது. குறைவுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹலோ, முதல்ல ஏற்றுக்கணும். வீட்டுக்கு வீடு வாசப்படி பாஸ்டர், ஏன்னா குறைவுலாம் சாதாரணமாக இதெல்லாம் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இல்லை சொல்லுங்கள், என் வீட்டில் எதுக்கும் குறைவு கிடையாது. நான் இப்போ காட்ட போகிறேன். ஆண்டவர் எவ்வளவு தீர்மானமாக ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுக்கு விரும்புகிறார்ன்றத. திருப்பவும் ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவின் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால், அப்படி இயேசுவுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ அது யாருக்கு இருக்கு? சத்தமாக சொல்லுங்க, எனக்கும் சொத்து இருக்கு. சத்தமாக சொல்லுங்க, எனக்கும் சொத்தில் பங்கு உண்டு. யார் சொத்தில் பங்கு இருக்கு? இயேசுவினுடைய சொத்தில் யாருக்கு பங்கு இருக்கு? எனக்கு பங்கு இருக்கு. சொத்தில் பங்கு எனக்கு இருக்கு. ஏன் அப்படிதான் போட்டிருக்கு, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின். இப்போ இயேசு மட்டும்தான் சோல் ப்ராப்பரைட்டராக இருந்தார். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டார். தம்பி, இனிமே சொத்துக்கு நீ மட்டும் சுதந்திரவாளி கிடையாது, பிரீன் துரையும் தான். உங்கள் பேரை போட்டுக்குங்க, உங்கள் பேரை போட்டுக்குங்க. சரி, ஓகே. அப்படி என்ன சொத்து இயேசுவுக்கு இருந்தது? இயேசு சொன்னார் நம்ம எல்லாம் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அவர் சொன்னார், குருவிக்கு கூடு உண்டு, நரிக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லாமல் ரோட்டில் பஞ்ச பரதேசி போல அலைஞ்சு திரிகிறேன். அப்படியா? அப்போ நம்ம சொத்து என்னதான்? அப்படியே பரதேசம் போகிறது தான் போல. ஹலோ, நல்லா கவனிங்க. ஏசுனார் என்னென்ன சொத்தை வச்சுருந்தாருன்னு நான் சொல்கிறேன். அவருடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யாருக்கு? அவர் செஞ்சிருந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எனக்கு அதில் பங்கு இருக்கு. சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இப்போ உண்மையாகவே உங்கள் கூட ஒரு அண்ணன் தம்பி யாராவது பிறந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தில் என்ன கிடையாது? பங்கு கிடையாது. பேசக்கூடாது. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அப்படியே போயிடணும், வீட்டை பக்கம் எட்டி பார்த்துடக்கூடாது. ஆனால் இப்போ சட்டத்தை திருத்திட்டாங்க. என்ன திருத்திட்டாங்க? பொம்பளை பிள்ளைக்கும் சொத்தில் பங்குண்டு. இப்போ முதலாம் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்த பொம்பளை பிள்ளைலாம் இப்போ என்ன செஞ்சிருச்சு? எல்லாத்துக்கும் பெட்டிஷனாக போட்டுருச்சு. ஏய், அப்பா சொத்துல எனக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. இப்போ பங்கு என்ன செஞ்சிடணும்? 2 பங்கை 6 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 6 பேர்த்துக்கு என்ன தான் செய்யணும்? பிரித்து தான் கொடுத்தாகணும். அதே போல தான் பாருங்கள், இப்போ சொத்துக்கு சுதந்திரவாளி இயேசுவா மட்டும் இருந்தார். ஆனால் இப்போ என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உடன் சுதந்திரனா மாற்றிட்டார். சரி, அவருக்கு என்ன சொத்து அப்படி இருக்குன்றத முதல்ல நம்ம தெரியணும் இல்லையா? சரி, ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றா ஆரம்பிப்போம். முதல்ல இது ஆரம்பிப்போம். 2 கொரிந்தியர் 12:14. முதல்ல இயேசுவுக்கு சொத்து இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இயேசுவுக்கு சொத்து இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம் மிச்சத்தை பேசுவோம். 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகளுக்கு யார் சேர்த்து வைக்க வேண்டும்? தகப்பன் தாய் என்ன செய்ய வேண்டும்? சொத்துக்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ சொத்து சேர்க்கணுமா வேணாமா? பிள்ளை 10 பேரும் சொத்து சேர்க்கணுமா வேணாமா? சொல்லுங்க. நல்ல அப்பாவாக இருந்தால் நல்ல அம்மாவாக இருந்தால் சொத்தை என்ன செய்யணும்?
அப்போ சொத்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அது தப்பு, நல்லவங்க கிடையாதுன்னு அர்த்தம். நல்லவனா இருந்தா உன் பேரனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? ஹலோ, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம் வைத்து போகிறான். அப்போ நல்லவனா, நான் நல்லவன் அப்பெல்லாம் பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்க பேத்திக்கும் பேரனுக்கும் சொத்து சேர்த்து வச்சிங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? சரி, ரைட். இப்போ நான் வர்றேன், கணக்குக்கு வர்றேன். சுதந்திரம் இருக்கு, அது கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரமா மாறி இருக்க. சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கு உடன் சுதந்திரமா மாறி இருக்க அப்படின்னா அப்பா பிள்ளைக்கு சொத்து கொடுத்தா மட்டும்தான் சொத்துல சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப பிதா இயேசுவுக்கு சொத்தை கொடுத்திருக்காரு அப்படின்றது தெரிகிறதுனால தான் அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரமா இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுடனே உடன் சுதந்திரா இருக்குன்னா பிதா இயேசுவுக்கு ஏதோ ஒரு சொத்தை கொடுத்துருக்கிறாரு. பிதா என்ன செய்யறாரு? அப்பா என்ன செய்யறாரு? இயேசுவுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ஒரு சொத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சொத்துல பங்கை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. பிதா அப்பா இயேசுவுக்கு சொத்து கொடுத்துருக்கிறாரு, அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. அப்போ அப்பா சொத்து கொடுத்துருக்கிறாரு, நல்ல தேவன். ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப நல்லவர் யார் தான்? இயேசு சொல்றாரு, பிதா ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்லை. அப்ப நம்ம அப்பா பரலோக பிதா என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? சொத்தை. என்னென்ன சொத்து வச்சிருக்கிறாரு? ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். சொத்து சொத்து சொத்து. அப்பா சொத்து படிக்கிறார்ல, சொத்து என்னென்ன சொத்து? ஆதியிலே வானமும் பூமியும் யார் சொத்து? அப்பா சொத்து. யாருடைய சொத்து? இந்த பூமியும் வானமும் யார் சொத்து? அப்பாவோடது. இப்போ இந்த அப்பா என்ன செஞ்சிட்டாருன்னா இந்த சொத்தை யார்கிட்ட கொடுத்துட்டா? இயேசு கிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா? இந்த சொத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? சரி, இந்த பூமியை சிருஷ்டித்தாரே, இந்த பூமியில அப்படி என்னதான் சிருஷ்டிச்சாரு? 2:10-11 ஆதியாகமம் 2:10-11. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலோகம் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். மறுபடியும் 12வது வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதலோகமும் கோமேதக கல்லும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவன் அதிலே பொன்னும் வெள்ளியும் பிதலோக கல்லையும் வைத்து என்ன செய்தார்? சொல்லுங்க. இப்ப சொத்து, ஆண்டவருக்குரிய சொத்துல என்ன இருக்கு? ஆண்டவருக்கு கொடுத்த சொத்துல என்ன இருக்கு? பொண்ணு இருக்கு, பிதலோக கல் இருக்கு, கோமேதக கல் இருக்கு. இதெல்லாம் யாருடைய சொத்து? இயேசுவுடைய சொத்து. யாரோட சொத்து? சரிங்களா? சரி, அதை மட்டும் இயேசு இது பண்ணல. இதெல்லாம் அவருடைய. இது மட்டும் பொண்ணு வெள்ளி மட்டும் அவருடைய சொத்து கிடையாது. இன்னும் திருப்புங்க, யோபு 38:4 எது வாசிக்க போறேன். என்னென்னலாம் அவர் செஞ்சிருக்கிறாருன்றதை வாசிக்கலாம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. இந்த பூமியை அஸ்திபாரம் போட்டது யாரு? இயேசு. இந்த பூமியை அஸ்திபாரம் போட்டது யாரு? இதுக்கு ஃபவுண்டேஷன் கல்ல போட்டது யாரு? இந்த பூமிக்கு. அப்ப அவர் சொத்துனால தானே அவர் போடுறாரு ஃபவுண்டேஷன். ஊரா விட்டு சொத்துல போய் இயேசு போடுவாரா? இந்த பூமி யாருடைய சொத்து? அவருடைய சொத்து. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த பூமி யார் சொத்து? அவர் சொத்துன்னு சொல்லாதீங்க, இயேசுவினுடைய சொத்து. ஏன்னா நீங்க அப்படி சொன்னாதான் இந்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி பிதா சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. இந்த சொத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. பங்கு இருக்கு. படிக்கிறேன்.
அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதுக்கு அளவு போட்டது யார்? பூமிக்கு அளவு போட்டது யார்? நூல் பிடிச்சது யார்? இயேசு போடுறார். எங்கே நிலம் வரணும், எங்கே கடல் வரணும், எங்கே மலை வரணும், எங்கே குன்றுகள் வரணும், எங்கே பனிப்பிரதேசம் வரணும்னு சொல்லி அளவு குறித்தது. எங்கே பாலைவனம் வரணும், இந்த பாலைவனத்துக்குள்ளே எங்கே எண்ணெய் இருக்கணும், எங்கே தங்கம் இருக்கணும், எங்கே வெள்ளி இருக்கணும், எங்கே வைரம் இருக்கணும், எங்கே வைடூரியம் இருக்கணும்னு சொல்லி அளவு போட்டது யார்? படிங்க படிங்க. அதற்கு அளவு குறித்தவன் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? கரையிலெல்லாம் போய் என்ன போட்டிருக்காரு? கண்ணுக்கு தெரியாத ஒரு தாப்பா போட்டிருக்காரு. இதுக்கு வரையும் தான் வர்றதுக்கு உனக்கு என்ன இருக்குது? அனுமதி. இதுக்கு மேலே மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? இவ்வளவும் போட்டிருக்காரு. ஏன் இப்போ ஒரு சொத்துக்கு ஓனர் தான் என்ன செய்வார்? வேலி அடைச்சி கல் போட்டு கதவு போடுவார், பூட்டு போட்டு சாவி போடுவார். ஆமாவா இல்லையா? நம்ம சொத்துக்கு வேற ஒருத்தன் வந்து வேலி அடைச்சி கல் போட முடியுமா? முடியாது. ஏன்னா இது சொத்து அவனோடது கிடையாது. நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? ரசிக்கப்பட்டவங்களாம் இந்த உலகமே யார் உலகம்? இந்த உலகமே யாருடைய உலகம்ன்றான்? இதெல்லாம் பிசாசனுடைய உலகம். இந்த உலகம் யாருடையது? பிசாசுடைய. ஒரு ஒரு ஏதாவது ஒன்று அலங்காரமாக ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்களா பிசாசை? பார்த்தீங்களா? எல்லாம் உலகம், பிசாசு உலகம் இல்லை. தேவ பிள்ளையே, இந்த பூமி இயேசுவாலே சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுவாலே நிர்மாணிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இங்கே கம்மா, ஆறு, ஊற்று, ஏரி, கடல் முதற்கொண்டு அவர் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த கரை இதுவரையும் தான் இருக்கணும். கடலே உன் பெருமை, அலைகள் எல்லாம் இதுக்கு மேலே மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை போட்டு தாப்பா போட்டு வச்சது சொத்துக்கு உரிமையாளர். அவர் பெயர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்து உடனே கூட உடன் சுதந்திரர். இந்த சொத்துக்கு யாரும் இப்ப பங்காளி ஆயிப்போனா? நானும் பங்காளி. சொத்துல எனக்கு என்ன உண்டு? பங்குண்டு. சொத்துல எனக்கு பங்கு இருக்கா இல்லையா? பாருங்க, அறிவு இருக்கிற ஆட்கள் உலகத்தை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏங்க வைரம், வைடூரியம் எல்லாம் இவர் போட்டது, எல்லாம் இவர் பிளான் பண்ணது. இந்த பிளான்ல இருந்து தான் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சொத்துல எனக்கு என்ன இருக்கு? ஒரு பங்கு இருக்கு. எனக்கு இந்த சொத்துல பங்கு 100% இருக்கு. அதனால தான் பாருங்க, 430 வருஷமா ஒருத்தன் அடிமையாவே இருக்கான். எத்தனை வருஷமா? இப்போ 430 வருஷமா ஒருத்தன் அடிமையா இருக்கிறவன்ட்ட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒருத்தன்ட்ட சொல்றாரு, 430 வருஷம் அடிமைத்தனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டேய், ஊர் முழுக்க போய் முதல்ல தங்கத்தை கேட்டு என்ன செய்யி, எல்லாம் சொல்லுங்க, தங்கத்தை கேட்டு வாங்க. எத்தனை பேருக்கு தங்கம் வேணும்? தங்கம் பேரு தங்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு தங்கம் வந்துடாது. ஆசைப்பட்டாதான் தங்கம் வரும். இவன் 430 வருஷமா கோமணம் கட்டிக்கிட்டே திரியிறான். தங்கம்ன்ற வாசனை, அந்த தங்கம் எப்படி இருக்குன்ற கூட அர்த்தங்க கிடையாது. இவர் என்னத்தை திங்கிறாரு? வெள்ளரிக்காயையும் வெள்ளைப்பூண்டையும் கொம்மட்டிக்காயையும் திண்டு, வெள்ளைப்பூண்டு கொம்மட்டிக்காயை தின்னுபிட்டு அதை ஏதோ பிரியாணி தின்ற மாதிரி இவருக்கு ஒரு மனசுல ஒரு நினைப்பு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மோசக்கிட்டே போய் பேசுகிறான். அவன் இவன்ட்டு இருக்க தங்கத்தை ஃபுல்லாக லவட்டி வச்சுட்டு இவனை கோமணத்தை கட்டிட்டு ஓடுங்கிறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இருக்கான் அவன். இப்போ ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா,
நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உன்னுடைய மனசை முதல்ல மாற்றணும். வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் அலுமினிய குண்டாவாக இருக்குது, வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாம் மண்பாண்டமாக இருக்குது, வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாக வெறும் பித்தளை செம்பா இருக்குது. இப்போ கர்த்தர் வர்றாரு, தம்பி தப்பு. நீ 430 வருஷமாக எதை பழகியிருக்க தெரியுமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு பழகிட்டேன். என்ன மனசு சொல்லுங்கள், என்ன மனசு? போதும். ஏன்னா 100 வருஷம் தாண்டினாலே ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு ஜெனரேஷன் தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னா 430 வருஷமாக எப்படி இருப்பாங்க? ஹலோ சொல்லுங்களேன். ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் இந்த பழமொழியெல்லாம் சொல்லுவோம், நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம். இந்த நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு யாரை தெரியுமா சொல்லியிருப்பாங்க? ஒரு 50 வருஷம் எகிப்தியர்கள் ஃபுல்லாக யோசேப்பின் குமாரர்களை பார்த்து சொல்லியிருப்பான், நல்லா வாழ்ந்து கெட்டவங்க, நல்லா வாழ்ந்து கெட்டவங்க. இந்த சொல்லி 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 430 வருஷமா இவன் கெட்டு தான் போனானே ஒழிய வாழவே இல்லை. இப்போ நம்ம தேவ பிள்ளையெல்லாம் என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னா, நமக்கு வாழ்க்கைன்றது என்னன்னா இருக்கிறதுல வாழ கற்றுக்கணும். எதில் கற்றுக்கணும்? ஏசி பார்த்தது கிடையாது, பெட்டு பார்த்தது கிடையாது, கார் பார்த்தது கிடையாது, நல்லதா எதையுமே பார்த்தது கிடையாது. எல்லாம் சினிமாலையும் டிவிலையும் பார்த்துட்டு நமக்கெல்லாம் இது என்னைக்கு கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரன். உன் மனசை மாற்றுறதுக்கு நான் உனக்கும் ஒன்று செய்ய போகிறேன். நீ போய் எகிப்தில் என்ன செய்ய போகிற? கேட்டு வாங்க போகிற. என்ன செய்ய போகிற? என்னத்தை கேட்டு வாங்க போகிற? சத்தமாக சொல்லுங்கள். எதை கேட்டு வாங்க போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். வெள்ளியையும் பொன்னையும். எத்தனை பேர் கேட்டு வாங்க போகிறீங்க? பக்கத்து வீட்டில் போய் கேட்டுறாதீங்க, வெளுத்துருவாங்க. கேட்க வேண்டியது பிசாசுட்ட, கொடுக்க சொல்ல வேண்டியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? உன்னோட ஆசீர்வாதத்தை, உனக்குரிய பொருளாதாரத்தை, உனக்கு நான் சேர வேண்டியதற்காக கொடுத்து வைத்திருக்கிற அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பொல்லாத ஆவி திருடி வச்சிருக்கிறான். அவன்கிட்ட கேட்டு வாங்கு. 430 வருஷம் பொட்டு தங்கத்தை காதில் பார்த்தது கிடையாது. அடகு கடையில் இருந்த மாதிரியே இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்டு வாங்க. எல்லாம் சொல்லுங்க, கேட்டு வாங்க. யார்கிட்ட கேட்க போகிறீங்க? டிமாண்ட் பண்ண போகிறீங்க? கேட்டு வாங்கினா ஐயா பார்த்து கிருபை செய்யுங்க இல்லை, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பொருளாதாரத்தை திருடி வச்சிருக்கிற பிசாசே, அதன் மேல் உன்னோட கரத்தை எடு. நீ என்னுடைய பொருளாதாரத்தை தடுக்க முடியாது. என் பொண்ணு என் வெள்ளியை அடைச்சி வைக்க முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரன். நான் கிறிஸ்துவின் சொத்துக்கெல்லாம் உடன் சுதந்திரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர், இதெல்லாம் உண்மையிலே ஆவிக்குரிய பிரசங்கமா? இதுதான் ஆவிக்குரிய பிரசங்கம். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? திருப்புங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம். ஆண்டவர் பண்ண பிரசங்கம். இஸ்ரவேல் ஜனத்திட்ட ஆண்டவர் பண்ண பிரசங்கம். 3ஆவது வசனத்துல வாசி. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சொல்லுங்க, என்ன பிரசங்கம் பண்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திற்குள் என்ன செய்கிறார்? இவ்வளவு நாளா இருக்கிறது என்ன தேசம் கிடையாது. நல்ல தேசம்
இல்லை, நல்ல தேசம் இல்லை. ஆனால் நல்ல தேசத்துக்குள்ளே நான் அவனை என்ன செய்ய போகிறேன்? கொண்டு போக போகிறேன். அந்த தேசம் வானத்தில் இருக்குப்பா, பரலோகத்தில் இருக்குப்பான்னு சொல்லலை. அந்த தேசம் பூலோகத்தில் இருக்குது. அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் பாருங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்துல செடி கூட உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த தேசத்துல இருக்கிற செடி கூட உனக்கு பிரயோஜனமா இருக்கும். மேல படிங்க. மாதுளம். இவ்வளவு நாளா இவன் என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்? கொம்மட்டிக்காயை சாப்பிட்டு இவன் அந்த செடியை ரொம்ப பெரிய செடியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன கொடுக்க போறாரு? மாதுளம் செடி, அத்தி மரம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் ஆமாம். இப்போ அந்த தேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் சொத்தல்லாத வேற ஏதாவது சொல்கிறாரா? உடைமைகள் அல்லாத வேற ஏதாவது காரியத்தை சொல்கிறாரா? எல்லாமே சொத்து. ஆமாவா இல்லையா? எல்லாமே ஆஸ்தி. ஆமாவா? பரலோக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? தேவ ஜனம்னு அர்த்தம். அதாவது அவருடைய ஜனங்களுக்கு ஒரு ஊரை கொடுக்குறேன்றார், ஒரு தேசத்தை தர்றேன்றார். அது சொத்து. ஆமாவா இல்லையா? அந்த சொத்து என்ன சொத்து? எல்லாம் பக்கத்து திரும்பினா எல்லா பக்கத்துலேயும் தம்பி அவ்வளோ முள்ளுக்காடாக இருக்கும். இங்கிட்டு திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்க, ஒரே கடலாக இருக்கும், உப்பு தண்ணியாக இருக்கும். நீ எங்கே தொட்டாலும் உப்பு தண்ணி தான் வரும். தண்ணியை வாயில் வைக்க முடியாது. எங்கிட்டு திரும்பினாலும் கொம்மட்டிக்காயாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் அரளிக்காயாக இருக்கும். அப்படியா சொல்லியிருக்கு? இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவன்கிட்ட போய் சாகிறதுக்காயா இங்கே கொண்டு வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப வித்தியாசமா சொல்றாரு. அது மலை தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றுக்கும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். நான் என்ன அர்த்தம்? மலை எப்பயுமே இருக்கும், உன் பூமி எப்பயுமே செழிப்பாக இருக்கும். உன் பூமி செழிப்பாக இருக்கிறது மாத்திரமில்லை, உன் வீடு செழிப்பாக இருக்கும். உன் வீடு செழிப்பாக இருக்கிறது மாத்திரமில்லை, உன் வீட்டில் எப்பயுமே அடுப்பெரியும். உன் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க, உன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்ப. ஆண்டவர் கொடுக்குறாருங்க, சொத்து கொடுக்குறாருங்க. வீணா போன ஒரு சொத்தை கொடுக்கலங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கே பாவம் செய்து 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனத்துக்கே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரேயானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எனக்கு இதை காட்டிலும் சிறப்பான பங்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீங்க நல்லா தங்கத்தை போடலாம். ஏன்னா அவர் தான் சொல்ற தங்கத்தை வர்த்திக்க செய்வேன்னு. உங்க மனசுல ஆழமா வச்சுக்கோங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே தேவன். கிறிஸ்துவனை உடன் சுதந்திரர் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியத்துக்கு, இப்படிப்பட்ட சொத்துக்களுக்கு நான் பாத்திரவான். என் வாழ்க்கையில் நல்ல வீடு கட்டுவேன், என் வாழ்க்கையில் நல்ல இடத்துல குடியிருப்பேன், நல்லா செழிப்பாக இருப்பேன், நல்லா பசுமையாக இருப்பேன், பொண்ணும் வெள்ளி எனக்கு பெருகும், ஆடு மாடு எனக்கு பெருகும், நான் செய்கிற வேலையில் உயர்வு உண்டாகும், நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கும், நான் எப்பக்கம் திரும்பினால் வெற்றி பெறுவேன். என்னெல்லாம் செய்கிறேனோ அதிலெல்லாம் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன்னா நான் பிதாவினுடைய சொத்துக்கு சுதந்திரவான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? சொல்லிக்கிட்டே போங்க. சொத்துக்கு பங்காளினா எந்த சொத்துக்கு பங்காளி? உபாகமம் 8க்கு பங்காளினா. உபாகமம் 8ல் சொல்லப்பட்ட உபாகமம் 28 போய் படிங்க, அதுவும் உங்களுக்குரியது தான்.
பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாம் உங்களுடையதான். கர்த்தர் இந்த சொத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை அனுபவிக்கும்படிக்கு நம்மை அறிவுறுத்துகிறார். யார் எழுந்திருப்போம்? தேங்க்யூ டாடி, ஸ்தோத்திரம். பரலோக தேவனுடைய சொத்துக்கு சுதந்திரவாளி நான், கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளி. இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, இது எல்லாம் என்னுடையது தான். அதெல்லாம் தேவன் எனக்கு தருகிறதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உடன் சுதந்திரர்களாகிய நாங்கள் அனுபவிக்க பாத்திரர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் தயவினாலே நாங்கள் பாத்திரர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த பூமியிலே பொன் விளைந்தது. அந்த பொன் வெள்ளி எல்லாம் கர்த்தருடையது என்று ஆகாய் 2:8 நாங்கள் வாசிக்கிறோம். எல்லா பொன்னும் எல்லா வெள்ளியும் கர்த்தருடையது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே, பொன்னும் வெள்ளி மாத்திரம் அல்ல, இந்த நிலம், நல்ல நிலம் ஆண்டவரே, ஆடு மாடுகளின் பெருக்கம், நல்ல வீடு, இவைகளெல்லாம் நீருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படியாக இந்த சபையில் நாங்கள் எங்களை ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மனதை நாங்கள் விஸ்தாரமாக்குகிறோம். குறைவான வாழ்க்கை நாங்கள் வாழ போறது இல்லை, தரித்திரமான வாழ்க்கை வாழ போறது இல்லை. தேவரீர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்கு நான் செபிக்கிறேன். நாமத்தை நீர் உயர்த்துகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையில் வந்திருக்கிற ஆண்டவரே ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்து பெருக்கிறீங்க. ஏழ்மைத்தனத்தை இந்த சபையினுடைய எல்லைகளிலே நாங்கள் அனுமதி மறுக்கிறோம். ஆமென். சர்ச்சுக்குள்ள வந்தாலே ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், மனதில் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் நான் என்ற எண்ணம் உண்டாகட்டும். பரிசுத்தத்திற்கு, உலக ஆசீர்வாதங்களுக்கு, எல்லாவற்றிற்கும் உடன் சுதந்திரராய் பிள்ளைகளை நீர் மாற்றினீர் என்று விசுவாசத்துமை துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற எல்லா வேளையிலும் உயர்வும் ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறீர் என்று விசுவாசத்துமை துதிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க உன்னை கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென்.